முன்னாள் அமைச்சர் அஇஅதிமுகவை சேர்ந்தவர் திரு ஜெயக்குமார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் ஜெயக்குமார். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் ஒரு தலைவர் இன்றைக்கு அவரை இழந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள். நீங்க ஒரு அரசியல்வாதியாக, ஒரு நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் அவரை எப்படி பார்த்திருக்கிறீங்க? இன்றைக்கு உங்களுடைய என்ன ஓட்டம் என்னவாக இருக்கிற உங்களுடைய இரங்கல் செய்தியை நீங்க பகிர்ந்துக்கலாம். வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. கேப்டன் என்று நம் அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் சரி, நெஞ்சங்களும் சரி, நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு அன்பு சகோதரர் என்று சொன்னார் நம்முடைய பாசத்துக்குரிய கேப்டன் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களை நான் குறிப்பிட்டாக வேண்டும். அன்பு சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு பண்புமிக்கவர், பழகுவதற்கு இனிமையானவர், ஒரு சிறந்த அரசியல்வாதி என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு நான் பேரவைத் தலைவராக, சட்டமன்ற பேரவைத் தலைவர் அம்மா அவர்கள் என்னை அந்த பணியை எனக்கு கொடுத்து பணித்த போது, என்னுடைய அந்த பேரவைத் தலைவர் காலகட்டத்தில் முழுமையான அளவிற்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர். குறிப்பாக பேரவைத் தலைவர் எல்லோருக்குமே ஒரு சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். ஏன்னா முன்வரிசையில் உள்ள தலைவர்களுக்கு நான் நேரம் ஒதுக்கினாலும் சரி, மற்ற உறுப்பினர்களுக்கு அதனால் நேரம் பாதிக்கப்படக்கூடாது. எனவே அந்த வகையில் முன்வரிசையில் உள்ள தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று ஒவ்வொருவராக கேட்டு என்னுடைய அறைக்கு அழைத்து, அந்த அடிப்படையில் அவருடைய நேரம் குறித்து, அதன் அடிப்படையில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் அருமை சகோதரர் திரு விஜயகாந்த் அவர் என்னுடைய அறைக்கு அழைத்து, அண்ணன் நீங்க எவ்வளவு நேரம் பேச போறீங்கன்னு கேட்டேன். நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் நான் பேசுறேன்னு சொன்னாரு. சிரிச்சுட்டே சொன்னார் அவரு. நான் சொன்னேன், நீங்க எவ்வளவு நேரம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன், நீங்க எவ்வளவு நேரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ, நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் 1.25 மணி நேரம் நான் பேசுவேன். அது சரி, 1.25 மணி நேரம் நீங்க எடுத்துங்க, எனக்கு எந்த வித மாறுபட்ட கருத்து இல்லைங்க. அதே மாதிரி 1.25 மணி நேரத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்துல உரையை முடித்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அதே போல அவர் இந்த ஒரு அறிவாற்றல் என்பது பாத்தீங்கன்னா, ஈகை குணம், பழகுவதற்கு ஒரு நல்ல பண்பாளர், நல்ல ஒரு இன்முகத்தோடு இருப்பவர், எப்போதும் கலகலப்பா இருப்பவர், அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ஒரு தொகுதி பிரச்சனைகள், அதே போன்று தமிழ்நாட்டு நிலவுகின்ற பல்வேறு பிரச்சனைகள், இதெல்லாம் பொதுவாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து பேரவையில ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், அதே போன்று ஒத்துழைப்பு தீர்மானங்கள், அதே போன்று கேள்விகள் எல்லாமே ஒரு அறிவுபூர்வமான அளவுக்கு அவருடைய அந்த கேள்விகள் இருக்கும். அதற்கு முழுமையான அளவுக்கு நான் வாய்ப்பளித்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு பேரவைத் தலைவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒத்துழைப்பு என்று சொல்லும் போது, பொதுவாக பேரவைத் தலைவர் ஒரு மாண்பு முதலமைச்சர் அம்மா ஒரு பதிலுரை ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்திலே எப்போதுமே ஒரு நல்ல நேரம் பார்த்து தொடங்குவது வழக்கம். உதாரணத்துக்கு பதிலுரைகள் ஒரு 12 மணியோ இல்லை 12:30 1 மணிக்கோ அம்மா இந்த மாதிரி தொடங்கும்னு எனக்கு தகவல் வரும்போது, நான் எல்லா முன்வரிசையில் உள்ள தலைவர்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு இவர்கிட்ட நான் அண்ணன் அறைக்கு அழைச்சு பேசும்போது கேட்டேன். இது மாதிரி அம்மா ஒரு 12:30 மணிக்கு உரையை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க, அதை நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க, ஆனா கரெக்டா ஒரு 12:29 எனக்கு முடிச்சு கொடுத்துட்டா ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. அண்ணனுக்கு நான் ஒரு தேங்க்ஃபுல்லா பண்ணேன். அவர் அதனால உங்களுக்கு ஒன்றும் ஒரு எந்த எம்பாரஸ்மெண்ட்டும் நான் கிரியேட் பண்ண மாட்டேன், கரெக்டா நான் ஒரு 12:29 நான் முடிச்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி 12:28 வரும்போது நான் அவரை பார்த்தோன்னே கரெக்டா 12:29 என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன்னு சொல்லிட்டு மன ஒரு சந்தோஷத்தோட ஒரு நிறைவு செய்வார். அது பிறகு அவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு அதாவது ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு சம்பவம் ஏற்பட்டு, அதன் அடிப்படையில கூட பின்னர் அவர் அதுக்கு அது ஒரு விரும்பத்தக்க சம்பவம் நடைபெற்று வருத்தம் தெரிவித்ததெல்லாம் அவருடைய அது ஒரு பண்பு நல்லபடியா காட்டுது. அதே போல அரசியல் ரீதியாக அவர் வீட்டுக்கு போகும்போது சரி, ஒரு நல்ல உபசரிப்பு இருக்கும். காஃபி சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் கேட்டு ஒரு விருந்த மொழியும் அவர் ஒரு சிறந்த ஒரு பண்பாளராக திகழ்ந்தார் என்பதை நிச்சயமா மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாம 150 படங்கள் அதுக்கு மேல் நடிச்சு ஒரு கலைத்துறையிலும் முத்திரை பெற்று ஒரு சமூகத்திற்கு ஒரு அந்த பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் நல்ல பல அந்த கருத்துக்கள்லாம் கூட எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு ஒரு அவர் இல்லைன்ட்டு நிச்சயமா மனம் ஏற்க ஒரு மறுக்கின்ற ஒரு நிலை தான் எங்க எல்லாருக்கும் இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, திமுக தொண்டர்களுக்கு இருக்கு, அவங்க குடும்பத்துக்கும் இருக்கு. அவங்க காலத்தேவன் அவரை பிரித்து விட்டது என்பது ஒரு மிக மிக ஒரு
வேதனைக்கும் கவலைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமா பார்க்க முடியும். எனவே அவருடைய அந்த குடும்பத்திற்கு திமுக தொண்டர்களுக்கும் சரி எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.